Hello students, welcome back to my channels. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஃபங்க்ஷன் அவுட்புட் பேஸ்டு கொஷின்ஸ் தான். யூடியூப் போய்க்கோங்க, அங்கே நீங்கள் பைத்தான் டைரோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க, சேனல்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இங்கே பிளேலிஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே அவுட்புட் பேஸ்டு கொஷின் கிளாஸ் 12 கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். 7 வீடியோஸுமே ப்ரீவியஸ் இயர் சாம்பிள் பேப்பர்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் இது தான். இந்த ப்ரோக்ராமுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப ஈஸியாகவே சொல்லித்தரேன். ரைட், ஃபங்க்ஷனில் அவுட்புட் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்டால் எந்த மாதிரி ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் எப்போவுமே டெஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபங்க்ஷனோட பாடி எப்போவுமே எக்ஸிக்யூட் ஆகுது. எப்போ ஃபங்க்ஷன் கால் பார்க்குமோ அப்போ தான் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இது ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே புரியும். ரைட், ஸோ இங்கே செக்குன்றப்போ ஃபங்க்ஷன் கால் ஆகும். ரைட், ஸோ இங்கே செக்குன்னு கால் ஆகணுன்னையும் n1ல் என்ன வேல்யூஸ் இருக்குது, 1 இருக்குது, n2ல் 2 இருக்குது. நமக்கு இங்கே என்ன வேல்யூஸ் கிடைக்கும், n1 is equal to 1 plus 2 2ன்னு சொல்லி ஆட் ஆகிட்டு 3ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ரைட், அதே மாதிரி தான் இங்கே n2 is equal to n2 plus 1. ரைட், n2 plus 1. ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 2 plus 1ன்னு சொல்லி கொடுத்துட்டு 3ன்னு சொல்லி நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ரைட், அப்போ இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 3 ஸ்பேஸ் 3. இங்கே கமா போட்டுறாதீங்க, கமா 2ஓட செப்பரேட்டாக தான் நம்மளுக்கு 3 ஸ்பேஸ் 3ன்றது தான் அவுட்புட்டாக கிடைக்கும். ரைட், அப்போ நம்மளோட அவுட்புட் என்னது, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது 3 ஸ்பேஸ் 3 கிடைக்கும். ரைட், நெக்ஸ்ட்டு இந்த செக் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது இங்கே என்னோட வேல்யூ n1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2, n2ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1. ரைட், அப்போ இங்கே n1 ப்ளஸ் n2 அப்படின்றப்போ n1ஓட வேல்யூ 2, n2ஓட வேல்யூ 1ன்றப்போ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 3 தான். ரைட், ஸோ இங்கே n2ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1. ஸோ 1 + 1ன்றப்போ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 2 கிடைக்கும். ரைட், ஸோ நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், 3 ஸ்பேஸ் 2. அதுதான் நம்மளோட அவுட்புட்டாக இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் அவுட்புட்டு 3 ஸ்பேஸ் 2. ரைட், இப்போது தேர்டு ஃபங்க்ஷன் கால் அப்போ n1ஓட வேல்யூ 5, n2ஓட வேல்யூ 3. அப்போ நமக்கு இங்கே என்ன வேல்யூ கிடைக்கும், 5 + 3 அப்படின்றப்போ நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டு 8. ரைட், n1ஓட வேல்யூ 8. ஸோ n2ஓட வேல்யூ 3, 3 + 1ன்றப்போ நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டு 4. ரைட், அப்போ நமக்கு n1, n2ன்றப்போ 8 4ன்னு சொல்லி தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம ஃபோர்த் ஃபங்க்ஷன் காலோட அவுட்புட்டு 8 ஸ்பேஸ் 4. இதுதான் நமக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இதை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இதுதான் நம்மளோட அவுட்புட். இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்.